உனக்கு இங்க என்னடா வேலை? இங்கேயே இருப்பேன்ற. இருக்கு மச்சான், உன் கூட இந்த கோவா கூட நிறைய வேலை இருக்குடா. என்ன அது? சொல்றேன். சரி, அந்த ஸ்டீஃபன் ஹவுஸை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த ஹவுஸா? அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஹவுஸ்ன்னு தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற எதுவும் எனக்கு தெரியாது. அது சரி, எல்லாரும் பயப்படுற அந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை? அதிலடா, அந்த வீட்டுக்கு போறதுக்கு வழி சொல்றியா? ஒரு வழி இருக்கு. ஆண்ட்ரியான்னு ஒரு ஃபாரின் பொண்ணு இருக்கா, அவளை மட்டும் நம்ம மீட் பண்ணிட்டா அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம். அப்படின்னா உங்களை போய் பார்ப்போம், வா. ஏய் கொஞ்சம் இருடா, எதுக்கு உனக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டு? ஏய் அர்ஜென்ட் இல்லடா, எனக்கு டைம் இல்லை. இதுதானே அந்த வீடு? வாங்க. நல்லா தான் இருக்கு. அது நல்லா இருக்குல்ல அந்த கார்னர் பார். ஓ யா, ஆமா ஆமா. இவதான் நான் சொன்ன ஆண்ட்ரியா. இந்த வீட்டை பத்தின எல்லா டீட்டெயிலும் அவளுக்கு தெரியும். அந்த பொண்ணு ஓகே, அந்த பொண்ணு கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு யாரு? அவங்க கூட வந்திருக்க இந்த 3 பேர் யாரு? இவங்களும் டூரிஸ்ட் தான். இவங்க பேர் தனா. இவங்களும் உங்கள மாதிரியே இந்த வீட்டுக்கு தங்கலான்னு வந்திருக்காங்க. ஹாய், ஐ அம் ஆண்ட்ரியா. ஐ அம் a tour guide. இந்த வீட்டை பத்தின எல்லா விஷயமும் நாங்களும் உங்கள மாதிரி தான். நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதுக்கு தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். ஹலோ, என் பேரு சோழவரம், சேகரோட ஃப்ரெண்டு. ஹாய், என் பேரு காத்து. காத்தா? அது என்னங்க இப்படி இருக்கு? மனுஷங்க எல்லாருக்கும் முக்கியமா தேவைப்படுறது சுவாசம். நானும் எல்லா விஷயத்திலும் முக்கியமா இருக்கணும்னு எங்க அப்பா இந்த பேர் வச்சுட்டாரு. அப்படின்னா சுவாசம் வச்சுக்க வேண்டியதானே? இந்த காத்து எதுக்கு? அப்போ சுவாசம் கீசன் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கு தான் காத்துன்னு ஸ்டைலா வச்சுக்கிட்டேன். வாங்க. ஹலோ, உனக்கு பொண்ணுங்களை பத்தி நிறைய தெரியாது, ஜாக்கிரதையா இருக்கணும், ஓகேவா? இங்க பாருங்க பாஸ், உங்களுக்கு இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சு வந்திருக்கீங்களோ தெரியாம வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. பட் நீங்க யோசிக்கிற மாதிரி இந்த வீடு சேஃபான ஹவுஸ் இல்லை. பார்க்க அழகா தெரியற ரொம்ப டேஞ்சரஸான வீடு. எனக்கும் இந்த வீட்டை பார்க்கும்போது நீ சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு வேண்டியது நீ சொல்றதை விட பயங்கரமானது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த வீட்டுக்கு போனாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் பயமுறுத்துவான். இந்த மாதிரி மொக்க கதைலாம் எங்களுக்கு சொல்லுவான். பெருசாக வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் பயம் கூடவே கபடி ஆடுறவங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்க. நீ எதுக்கும் பயப்படாத, உன் பின்னாடி நாங்க இருக்கோம். ஓகே, உங்க இஷ்டம், உங்க சாவை நீங்க பாத்துக்கோங்க. இவன்லாம் சொல்லிட்டு போறான், நம்ம யாருன்னு இவனுக்கு தெரியல. நம்மளோட சுயரூபத்தை பார்த்தாதான் இவனுக்கு புரியும். வாவ், நல்லா இருக்கு. டிவி கூட இருக்கு. இங்க பாருங்க குரு, இந்த வீட்டையும் இந்த ரூமையும் பார்த்தா அப்பா, நம்ம எதுக்காக வந்தோமோ அது கண்டிப்பா கிடைச்சிரும்னு தோணுது குரு. அவன் சொல்றது உண்மைதான்னு நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சதுல இருந்து என் மனசே சரியில்லை. வீடு மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு.
அப்படின்னா உண்மையாலுமே இந்த வீட்டில் ஏதாவது இருக்குன்றீங்களா? தெரியல, எனக்கும் அதான் புரியல. ஓ, நல்ல ஹாரர் எஃபெக்ட் ஆ இருக்கணும். ம் அப்படியா? ஆ. கண்டிப்பா அண்ணே. அது யா, இருக்கணும். ஆரம்பி. அது ஆ, ம். செம்மையா இருக்கணும். சொல்லு. ஒரு நாள் ஆ, நான் தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆ. பக்கத்திலேயே சுடுகாடு. உள்ள போய் பார்த்தா ஒரு சமாதி. ஐயோ, என்னை விட்டுரு. நான் போறேன். ஓடி வந்துரு, ஓடி வந்துரு. பயந்து ஓடிட்டாங்க. शेखर सर, शेखर सर. டேய் சினு, 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 டேய் எந்திரா, என்ன குரு? எந்திரி. என்ன சொல்லுங்க. அந்த ஃபாரின் பொண்ணு எங்க இருக்கோ தேடுங்கடா. ஃபாரின் பொண்ணா? எங்க இருப்பா? அவன் ரூம்ல தான் இருப்பா. போய் பாருங்கடா. என்ன குரு? பாத்ரூம்ல பாரு. பாத்ரூம்ல கூட இல்லடா. ஐயோ, மேல மேல பாரு. சரி, மேல இருக்கும், மேல போய் பார்க்கலாமா? மேல கூட இல்லையடா. ஒரு வேலை பண்ணலாம், லான்ல பார்க்கலாமா? சரி, அங்க போய் பார்க்கலாம். ஆ. டேய், இந்த பெட்ரூம் பாத்தியா? ஐயோ, அவ இங்கேயும் இல்லையேடா. குரு, குரு, அந்த பொண்ணு காணும் குரு. அவளுக்கு கால் பண்ணுங்க. போன் குடுறா.
ஸ்விட்ச் ஆஃப்னு வருது குரு. அவன் சொன்ன மாதிரியே இந்த ஹவுஸ்ல ஏதோ இருக்குடா. அப்போ நம்ம இங்க இருந்து உடனே ஓடி போயிடலாம் குரு. வாங்க குரு, நமக்கு தேவைப்படுற அந்த பொருள் கிடைச்சா அதனால நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்த காசை வச்சுட்டு நம்ம பல வருஷம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒருவேளை நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா குரு, பல வருஷம் சந்தோஷம் மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா நம்மளோட உயிரே நம்மளை விட்டு போயிடுமே. என்ன பண்றது குரு? ப்ளீஸ் குரு, நம்ம ஓடி போயிடலாம் குரு. ஆமா குரு. நீங்க சொல்றதும் உண்மைதான்டா. யோசிச்சு பார்த்தா எனக்கும் அதான்டா தோணுது. நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். வாங்க 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 போயிடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க குரு. என்ன மேடம் எதை யோசிக்கிறீங்க போல? ஓ, உங்களை கூட்டிட்டு வந்த அந்த ஃபாரின் பொண்ணு எங்க போச்சுன்னா அவங்க கூட அந்த 3 பேர் மாதிரி எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு. நீ பயப்படாத, உனக்கு தான் நான் இருக்கேன்ல. அத பத்தி தான் நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவள மாதிரி பயந்து போய் ஓடி போற ஆளு கிடையாது நானு. அடேங்கப்பா, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேமா. அதெல்லாம் விடு. இப்போ இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் தான் ராஜா. நீ ராணி மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ராணி மாதிரி இல்ல, ராஜமாதா சிவகாமி மாதிரி இருப்பேன். அப்படியா? நான் நினைச்ச மாதிரி சென்சிட்டிவ் இல்ல, நீ அறிவாளி தான். உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் இப்படிதான் இருப்பேன். டேரிங் அண்ட் டேஷிங் தனா இங்க. அடேங்கப்பா, டேரிங் அண்ட் டேஷிங் தனா வாண்டா. கொஞ்சம் நல்லா பாத்துக்க. வரட்டா? சீ லூசு. முதல்ல சிரிக்கிறத நிப்பாட்டு, பார்க்கவே சகிக்கல. மேடம், ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? குரங்கு சுரண்டி போட்டா தாங்க முடியுமா? ஆ? ம். நான் பொழைச்சுப்பேனா? சேனல் எதுக்கு மாத்துன? நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அந்த சீரியலை பார்க்க முடியாம தான் நான் மாத்தினேன். இருந்தாலும் சீரியலை பார்த்து அழுவுற பொண்ணு நம்ப கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். அவன் ஒரு லூசு. பசங்களை நம்ப கூடாது. பேசும்போது ராமர் மாதிரி பேசுவாங்க, ஆனா பண்றதெல்லாம் கிருஷ்ணர் மாதிரி. அங்க பாரு. அப்படியா? நீங்க மட்டும் நான் நல்லவங்களா? பாக்கிறதுக்கு சாவித்ரி மாதிரி இருப்பீங்க. தொட்டா போதும் சூர்பனகை மாதிரி மாறிடுவீங்க. ஆனா உன்கிட்ட பேச்சு என்ன? ஃபர்ஸ்ட் அந்த ரிமோட் குடுக்குறியா இல்லையா? முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன பண்ணுவனா? ஹே, முடியாது. ஹே, சொல்றல, விடு. சொல்றல. சொல்றல, விடு. முடியாது. என்ன பண்ணுவ? என்ன இது? ஒரே சோஃபால 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய், ஆஹா, சூப்பர். இப்படிதான். வெரி குட். ஆஹா, சொல்றேன். ஏய், சொல். ஏய், ஏய், பின்னாடி. ஐயோ, இது என்ன இவ்வளவு வேகமா வருது? அம்மா. என்னடா சோத்துக்கு செத்தவ மாதிரி பார்த்துட்டு இருக்க? பசி பாஸ், பசி. அந்த ராஜமாதா சிவகாமி தேவியோட பேரை சொல்லிட்டு சாப்பாடு கூட தரல. அப்படியா? நம்ம கேட்காம அவ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காளா? அம்மா ராஜமாதா, எனக்கும் கொஞ்சம் கொடுமா. டேய் பரதேசி, வாய் மூடு. சாவடிச்சிரும். இவ்வளவு எதுக்குடா கேட்கணும்? நம்மளே போட்டு சாப்பிடலாம். அங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அங்க போட்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணுங்க பசங்க மனசு அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் வயித்துல அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
இவ என் கூட கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கா. இப்ப பாரு நான் எப்படி விளையாடுறேன். சரி. தேங்க்ஸ். Hey, it's okay. Rest எடுத்துக்கோ. Hey. Hey. ஆம்பளைங்க. இங்க இருக்கிறவங்க கூட ஆம்பளைங்கதான். என்ன வெக்கப்படுறீங்களா? நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது சுப்பராவை பார்த்து தினமும் மல்லிப்பூ வாங்கிட்டு வருவா. என் பொண்டாட்டி எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரா. ஐயோ இல்ல இல்ல, என் பொண்டாட்டிக்கு நான் மல்லிப்பூ வாங்கிட்டு போவேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போனதா தப்பு. என் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? చిట్టి నడుముని చూస్తున్నా చిత్రహింసలు చస్తున్నా కంటపడదు ఇక ఎదురే ఉన్నా அந்த சண்டைய பத்தி எல்லாம் பேசாதீங்க. உங்க குடும்பத்து சண்டைய மட்டும் பேசுங்க. என் குடும்பத்துல சண்டையே நடக்கலங்க. நீங்க தான் சண்டை வருதுன்னு என் குடும்பத்துல சண்டை முட்டி விட பாக்குறீங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? அதுக்காக தான் எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு குழந்தை கேட்டேன். இவன் என்ன இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாம டீசெண்டா பிஹேவ் பண்றான்? இவன் நடிக்கிறானா இல்ல என் மேல உண்மையா பாசத்துல பண்றானா? ஆனா என் மனசு என்ன எப்ப பார்த்தாலும் இவனை பத்தியே யோசிக்குது. என்னன்னாலும் சரி, இவன் கிட்ட இருந்து தூரமா இருக்கிறது தான் நல்லது. ஏன்னு தெரியல, இப்பெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்குது. என் மனசு என்னவோ அவன் பக்கமாவே சாயுது.
என்னடா தனியா இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க? என்ன பத்தி தானா? என்ன எப்படி மடக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருக்க? என்ன இவ எப்படி பேசிட்டு இருக்கா? ஒருவேளை ஃப்ரிட்ஜ்ல இருந்த பீரை ஃப்ரூட் பீர் நினைச்சு குடிச்சிட்டா? என்னடா உனக்குள்ள நீயே பேசிக்கிற? என்னவோ தெரியல, இப்பெல்லாம் உன் மேல. முதல்ல உன் ரூமுக்கு போலாம் வா. இங்க இருந்து கீழே விழுந்தா டைரக்டா மேல போயிடும். டேய் செல்லம், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. ஆ சொல்லு, என்னது? நீ ரொம்ப நல்லவன்டா. ஆ இதை தான் சொல்ல போறேன்னு சொன்னியா? நான் தேவையில்லாம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன். ம். ஏய், ஏய், நீயும் வா. விடு. இங்கே இரு. அட
ஏன் என்னாச்சு இப்படி தனியா உட்காந்துருக்க? என்னாச்சு சார், டல்லா இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அப்பாவோட பிறந்த நாள். எனக்கு 8 வயசு இருக்கும்போது அவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாரு. ஓ சாரி. ஆனா உங்க அப்பா உன்னை விட்டு எங்கேயும் தூரமான போயிடல. உன் எல்லா சந்தோஷத்துலயும் அவரும் கூட தான் இருப்பாரு. ஆமா சார், நீங்க கவலைப்படாதீங்க. ம். என்னோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட சோகம் எங்க அப்பாவோட ஞாபகத்தோட மட்டும் போகாது. அவரோட ஆசையில அது கலந்துருக்கு. அடேங்கப்பா, நீ எங்கேயோ போயிட்டு இருக்க. நீ ஏதோ தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு இவன் வந்து சொன்னதுனால சரி ஏதாவது ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன். நீ என்னடானா ஞாபகம் ஆசை அப்படின்னு பெரிய பெரிய டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. ஐயோ மேடம், நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க, சார் கவலைப்பட போறாரு. இவன் ஒருத்தன், நீ ஒன்னு சொன்னா இவன் 2 சொல்லிட்டு இருக்கான். கடவுளே. சரி சரி, அவன் எதுவும் சொல்லாத, பாவம் ஃபீல் பண்ண போறான். அடேங்கப்பா, நீ சிரிச்சிட்டியா? நீயா? அப்பாடா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டடா. கடவுளே, மொத்தத்துல சிரிச்சிட்ட, அது போதும். சார் சிரிச்சிட்டாரு. நைஸ். அம்மாடி. ஹலோ, யாருங்க நீங்க? காலிங் பெல் கூட அடிக்காம டைரக்டா உள்ள வந்து உட்காந்துட்டீங்க. Cool boss. I'm undercover officer Satya. She's my teammate Sana. ஹாய். ஹாய், ஐ எம் சர்க்கார் சாய், சத்யா ஃப்ரெண்ட். உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்காக வந்திருக்கோம். என்ன பயன்ட்டியா பிரதர்? சும்மா பிரதர், ஜஸ்ட் ஜோக் பண்ணி பார்த்தேன். இங்க பாருங்க, இங்க ஜோக் எல்லாம் வேலைக்கு ஆகாது, ஃபுல்லா சீரியஸ் தான். இருந்தாலும் நீங்க பண்ற பைத்தியக்காரத்தனத்துக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. அப்படியா பிரதர்? அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? டைலாக் எல்லாம் பேசுற இந்த விசித்திர ஜந்து யாருன்னு யோசிச்சு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி இந்த வீட்டுக்கு திமிர காட்ட நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வீடு அவங்கள பயமுறுத்தி ஓட வச்சிருக்கு. எனிவேஸ் பார்க்கலாம் ப்ரோ, நாங்கள் இங்கே தங்க போகிற இந்த வீடு எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய் மேடம், ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கீங்க. யா chatting with my friend. என்கிட்டயும் ஃபோன் இருக்கு, என் கூடவும் சேட்டிங் பண்ணலாம்ல. இங்க பாரு மிஸ்டர், உன்னோட வேலையை நீ பாரு. அதைத்தானே பார்த்துட்டு இருக்கேன். உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு மேடம். ஆ, அப்படியா? உடம்பு ரொம்ப வலிக்குது போல. ஆமாம் மேடம், நீங்கள் மட்டும் ஒரு கை வச்சா. என் கை பட்ட உடனே உன் உடம்புல இருக்க வலியெல்லாம் பறந்துடுச்சு போல. ஆமாம் மேடம், உங்கள் கை எவ்வளோ சாஃப்டாக இருக்கு தெரியுமா? ஆஹா ஆஹா. ஆமா. அடங்கொப்ப மோனே,
செதுக்கி வச்ச சிலை மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாளே, உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாண்டே. என்ன ப்ரோ பயந்துட்டீங்களா என்ன? என்ன லவ்வா? அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கிளாஸா இருக்கா, பொண்ணை பார்த்தா கிழிஞ்ச கரன்சி நோட் மாதிரி இருக்கா. ஆமா பாஸ், எங்க அண்ணன் சொன்னது கரெக்டு தான். என்ன 3 பேரும் பெரிய டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல. ஐயோ, அதோட சீரியஸாவும் இருக்க மாதிரி இருக்கு. டேய், நீ நடுவுல விரல வைக்காத. டேய் எந்திரிச்சு போ. பர்சனலா பேசிட்டு இருக்கும்போது சீடு முஞ்ச வச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இவர் என்ன திடீர்னு எதையோ நினைச்சு என்ன திட்டுறாரு, அதோட கோபமாவும் இருக்காரு. இங்க இருந்து எந்திரிச்சு போறது தான் பெட்ரு. பாஸ் சொன்ன மாதிரி எந்திரிச்சு போயிடு. டேய் என்னடா பாக்குற, உள்ள போன்னு சொல்றேன்ல. இங்க இருந்து ஓடி போறதே பெட்ரு, இல்லைன்னா வந்து அடிச்சாலும் அடிச்சிருவாரு. என்ன சத்யா, என்னாச்சு அவ்வளவு சீரியஸா பேப்பர் பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சனா, இந்த வீட்டு சம்மந்தமா ஏதாவது சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நாம இந்த வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. நமக்கு எந்த பெரிய பிரச்சனையும் நடக்கல. அட்லீஸ்ட் இங்க ஏதாவது டேஞ்சரா இருக்க மாதிரி கூட எனக்கு தோணல. அதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சத்யா, நீ நல்லா யோசிடா. என்ன இந்த நாட்டாளிக்கு ஏதோ பிளான் பண்றீங்க போல இருக்கு. நாட்டை அழிக்கிறவனுங்க தேச துரோகிங்க, எங்களை மாதிரி ஆளுங்க இல்ல. ஆடேங்கப்பா, அப்ப என்ன பண்றீங்க? நீ சொன்ன மாதிரி அவ்வளோ பயங்கரமானது என்ன இருக்கீங்கன்னு யோசிக்கிறோம். ஆபத்துங்கிறது சொல்லிட்டு வராது கண்ணா, ஒரேடியா வந்து எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுக்கும். ஆபத்துக்கு நாங்க கண்டிப்பா ஆப்பு வைப்போம். ஆடா பாவீங்களா, வர அத்தனை பேரும் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு டயலாக் மட்டும் சொல்றீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களை மாதிரி தான் இங்க ஒரு பேட்ச் வந்துச்சு. உங்களை மாதிரி தான் பேசினாங்க, தைரியம் அது இதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களால முடியாம இங்க இருந்து ஓடிட்டாங்க. உங்க கதை என்ன? நீ ஒன்னும் அதை பத்தி யோசிக்காத ப்ரோ. அவனுங்க மாதிரி ஓடுற பேட்ச் நாங்க இல்ல. டேய் இங்க வாடா. வரேன் சார். சார் சொல்லுங்க. என்னடா ரொம்ப நல்லவன் மாதிரி நாடகம் ஆடுறியா? இல்லை சார். டேய் என்கிட்ட நடிக்காத. ஆமாடா, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு 3 பேர் வந்தாங்கல்ல, அவனுங்களுக்கு என்னாச்சுடா? என்னவோ சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் உனக்கு எல்லாம் தெரியும், ட்ராமா பண்ணாம உண்மையை சொல்லு. சார், அவங்க 3 பேர் கூட ஒரு ஃபாரின் பொண்ணு வந்துச்சு சார். எங்களை மாதிரியே அவங்களும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க தேடி வந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா சார், அந்த ஃபாரின் பொண்ணு அன்னைக்கு ராத்திரியிலேருந்து காணவே இல்லை. நிஜமா என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல சார். எஸ், நீ சொன்னது உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு செத்து போனதும் உண்மைதான். அதை பார்த்து தான் அந்த 3 பேரும் பயந்து ஓடி போயிட்டானுங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. ஏன்னா அந்த பொண்ணை கொன்னதை நான் தான்டா. என்ன பயந்துட்டியா? சும்மா ஜோக் பண்ண. இது யாரா இருக்கும்? என்ன கொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன வந்துச்சு?
யா எஸ் ஏ சூப்பர் ஆ? Yes. அடேங்கப்பா. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மேடம், ஃபோனில் கேம் ஆடிட்டு இருக்கேன். ஓ, கேம் பிளேயரியா? ஆமாம் மேடம். பாத்தியாடா இவனை? டேய் சாய், ஆமாண்டா, இன்னைக்கு ரொம்ப உஷாரா இருக்கான். சரிடா, ஃபோன்லலாம் வேணாம், லைவாக கேம் விளாட்லாம். ஓகே, கேரியான் ஆடிடுவோம். என்ன கேம் சார்? பூவா தலையா? நீ சொன்னது வந்தா நீ என்ன அடிக்கலாம், ஒருவேளை வரலனா? நான் ஒன்று அடிப்பேன். கேம்ல நல்ல கிக் இருக்குடா. அப்பா, இவன் அடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு சான்ஸு. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது இவனை அடிச்சிட வேண்டியது தான். நல்லா யோசி ஃப்ரெண்ட், அப்புறம் உன் இஷ்டம். ஓகே சார், ஆடலாம். சூப்பர் சார் இந்த கேமு. ஓகேவா? அப்போ எனக்கும் ஓகே. காயினை போடுறேன். தலை பூ. சார் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே. தலை பூ. சார் சார், உங்களுக்கும் உங்கள் கேமுக்கும் ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன். என்னாச்சு? என்ன சுத்தி யாரும் சுத்திட்டு இருக்காங்க, ஆனா என் கண்ணுக்கு யாரும் தெரியல. சரி சரி, டென்ஷன் ஆகாத, உட்காரு வா. உட்காரு. இல்ல, அங்க உண்மையாவே யாரும் இருக்காங்க, ஏதோ தெரிய மாட்டேங்குது. நான் இன்னைக்கு உன் கூட இங்கே தூங்குறேன். உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? எனக்கு ப்ராப்ளமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நிம்மதியா தூங்கலாம், சரியா? சாய், சனா, என்னாச்சு சத்யா? சொல்லு சத்யா. இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் எல்லாருக்குள்ளேயும் வர கேள்விகளுக்கும் பதில இந்த வீடு தான் சொல்ல போகுது. பாருங்க கைஸ், இந்த வீட்டில் ஃபேஸ் பண்ண போகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வீட்டில் தான் கிடைக்க போகுது. ஆனால் என்ன, அதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள். இது வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளிப்பக்கமாக எல்லா இடத்துலையும் பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் சத்யா, நீ சொல்றத நம்பலாமா? சத்யா சொல்றது உண்மையா இருக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யா, தட் இஸ் குட். இங்கே பாருங்க கைஸ், உங்கள் கண்ணுக்கு டவுட்டாக தெரிகிற எந்த விஷயத்தையும் விடாதீங்க. ஏன்னா அதனால கூட நமக்கு க்ளூ கிடைக்கலாம். ஓகே சனா, இந்த கவர் எடுத்துக்கோ. ஏதாவது கிடைச்சா இதில் போடு. சரி, என்கிட்ட கூட. இந்த வீட்டுக்கு வெளியில கிடைச்ச பொருள் இதுதான். ம், இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா பார்த்துட்டோம்டா. இதில் உபயோகப்படுறது எதுவுமே இல்லை.
இந்த வீட்டில் அதிகமாக இருக்கிறது பொம்மைங்க தான். ஆனா இந்த பொம்மையை துண்டு துண்டா யாரு பிச்சு போட்டிருப்பா? இவ்ளோ பொம்மை இருக்கும்போது இந்த பொம்மையை மட்டும் இப்படி செய்யறதுக்கான காரணம் என்ன? எஸ், நீ சொல்றதும் கரெக்டு தான். அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பேய் ஏதாவது இப்படி பண்ணிருக்குமோ? ஆமா, ஒருவேளை அந்த மாதிரியும் நடந்திருக்கலாம். இந்த பொம்மையை பாத்தீங்களா? கை கால் எப்படி தனித்தனியா இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ இருங்க மேடம், நீங்க வேற எப்ப பாரு பேய் பத்தியே. அவங்க சொன்னது உண்மைதான். நான் நினைச்ச மாதிரி அந்த வேலையையும் அந்த பேய் தான் பார்த்துருக்கோம். சொன்னல இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு. வெயிட் பிரதர்ஸ், இதை இப்படி பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு? யாரா சத்யா? சொல்கிறேன், டைம் வரும்போது நானே சொல்கிறேன். எப்போ வரும் சார் அந்த டைம்? உன் சாவோட ஸ்டார்ட் ஆகும்டா. நிறுத்துங்கடா, எப்ப பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. Na 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 na. Na 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 na. உனக்கு ஏன் லவர் தான் கிடைச்சாலடா? போட இங்கிருந்து. கிடைக்காது. நீங்க எவ்வளவு தேடினாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஏன்? எதுக்காக? அது அப்படிதான் ப்ரோ. கொஷன்லாம் கேட்காத, கொஞ்சம் கிளாரிட்டியா இரு. உங்க கேள்விகளுக்கு பதில்ன்றதே இல்லாம பண்ணியாச்சு. யாரு? நான் தான். என்ன நம்பிட்டீங்களா? சும்மா ஜோக் பண்ண. நீ போடுற ஜோக்குக்கு எங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு சத்யா. என்ன சார் இப்படி தனியா ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சனா. ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போதுதான் கண்டிப்பா எதையோ பத்தி ஆழமா யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சனா, உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தியா? ஆமாம் சனா, நீ என் டீமில் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ என் லைஃப்பில் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம ஜேர்னியில் உனக்கு நடக்கக்கூடாதது நடந்துட்டா என்னால் தாங்க முடியாது. அதனால தான் உன்னை இந்த ஹவுஸ்ல இருந்து அனுப்பிச்சிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நான் உங்களை விருப்பப்படும் போதே எனக்கு தெரியும் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நான் உங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன நீங்க இங்க இருந்து அனுப்ப முயற்சி பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது. டேய் ஜம்புலுங்க, நைட்டு நீ கொரட்டை விடுவியா? ஏன்டா எதுக்கு அப்படி கேக்குற? ஒன்றும் இல்லடா, எனக்கு கொரட்டை விடுறவனா பிடிக்காது. ஐயோ, அப்போ பொண்ணுங்க கொரட்டை விட்டா பொண்ணுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். சி உன்னால திருத்தவே முடியாதுடா. டேய், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பொண்ணுங்க என்ன செஞ்சாலும் ஓகேடா. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா. இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் நம்மள வேணான்னு சொன்னாலும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்குவோம். அவன் நம்மள மோசம் பண்ணாலும் பாசிட்டிவா எடுத்துக்குவோம். அட் லாஸ்ட் அவன் நம்மள சீனா கூட நம்ம பாசிட்டிவா தானே எடுத்துக்குவோம். ஆமாண்டா, உண்மைதான். அதான்டா நம்ம ஆம்பளைங்களோட மனசு. நாம ரொம்ப நல்லவங்கடா. இங்க பாரு, ஒரு சின்ன டவுட்டு. இவ்வளோ நேரம் பசங்க மனசை பத்தி சொன்னேன், அப்போ பொண்ணுங்களை பத்தியும் சொல்லு. பொண்ணுங்கன்னா பேய்ங்கடா, நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுவாளுங்க. இன்னைக்கு இந்த லெசன் போதும், கிளம்பு.
என்ன சத்யா இப்போ வர சொல்லி மெசேஜ் பண்ண? கரெக்டா தூக்கம் வருது மெசேஜ் பண்ண. டேய் நம்ம இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் வேலைக்காக தான் வந்திருக்கோம். அதை விட நமக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலை நடுராத்திரி இல்லையா? மார்னிங் பார்த்துக்கலாம். டேய் லூஸு, அந்த முக்கியமான வேலை பண்ணுறதுக்கு இதுதான் சரியான டைம். என்னடா அது? சொல்கிறேன் வா. என்ன சத்யா இந்த நடுராத்திரியில இங்க கூட்டு வந்து இருக்கிற? டேய் நமக்கு தேவைப்படுறது இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. முதல்ல அதை பாரு. டேய் சத்யா என்னால முடியாதுடா, என்னை விட்டுடு. இங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த டைம்ல நம்ம எவ்வளவு தேடினாலும் ஒன்றும் கிடைக்காதுடா. சரி வாடா போலாம். சரி போலாம் வா. ஜெய் சாம்பவி. ஓம் சாம்பவி. மரணம் மரணம் இந்த வீட்டை துரத்திக்கிட்டு இருக்கு. உங்களை எல்லாரையும் அது துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டை சுத்தி மரணம் சுத்திக்கிட்டே இருக்கு. மரணம் தான் உங்களுக்கு தெரியாமலே இந்த வீட்ல ஒரு மோசமான பிசாசு உங்க கூடவே இருக்குது. யார் சாமி நீங்க? ஜி தந்த்ராஜி, அந்த துஷ்ட சக்தியை அழிக்கிறதையே லட்சியமா வச்சிருக்கிற தெய்வீக சக்தி. அப்ப இங்க எதுக்கே வந்திருக்காரு? உனக்கு தெரியாத விஷயங்களை சொல்றதுக்கு, உங்களை துரத்திக்கிட்டு இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆமா சாமி, நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்ல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பதிலே இல்லாத கேள்விகள் கூட இருக்கு. Damn it, அந்த क्वेश्चंஸ்க்கு காலமே பதில் சொல்லிரும். எல்லாத்துக்கும் காலமே பதில் சொல்லும்னு நீ நினைச்சீண்டா இங்க நம்ம காலம் முடிஞ்சு போயிடும்பா. இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சாமி, நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. முதல்ல உங்க அறைய எங்களுக்கு காமிங்க. ருத்ரா. சொல்லுங்க குரு. புரிஞ்சு போச்சு. இந்த அறையில எந்த ஒரு விஷயமும் சரியா இல்ல. அதனாலதான் இது நரபலி கேக்குது. மரணம் இந்த வீட்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறதுதான் ரொம்ப நல்லது. அப்ப இதுக்கு பரிகார எதுவும் இல்லையா சாமி? இருக்கு தம்பி, அது ஒண்ணுதான்.
அது நரபலி. நரபலினா ஆளை சாவடிக்கிறதா சாமி? அது இல்லாம வேற வழி எதுவும் இல்லையா சாமி? வேற வழி, வேற வழி, வேற வழி இருக்கு. அதுக்கு சமானமான சண்டி பூஜை. சண்டி பூஜை. ச்சே, நீங்களும் உங்க மூட நம்பிக்கையும். நான் தான் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன்ல. ராகு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் கேது நடுவுல வரானே. ருத்ரா, சொல்லுங்க குரு. சண்டி பூஜைக்கு ஏற்பாடுகள் பண்ணு. சரிங்க குரு. கிளம்பு. சாம்பவி. அப்படின்னா சாமி, இதோட இந்த தீய சக்தி இங்கேருந்து வெளியில போயிருமா? அவசரப்படாத குழந்தை, நாளைக்கு காலையில தான் அத பத்தி நம்மளுக்கு தெரியும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க பயப்படாம நிஷ்டையா கடவுளை நினைச்சுக்கங்க. எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குங்க. எந்த நொடியிலையாவது அந்த துஷ்ட சக்தி வந்து உங்களை ஏதாவது பண்ணலாம். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட படுத்துக்கவா? சி, வாய் மூடு. ஏன் கூட படுக்க போறியா? பைத்தியமாடா உனக்கு? இதெல்லாம் ட்ராஷ். சூரியன் ஒதுக்கட்டும்னு சொன்னார்ல, பார்ப்போம், காட்டுவோம். அம்மா, அம்மா. டே மாப்பிள்ள, நம்ம ஒன்றும் இங்கே பிச்சை எடுக்க வரலடா, கணக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வா, டைரெக்டாக உள்ள போலாம். வா வாங்க. டேய், யாரா நீங்கலாம்? டைரக்டா வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. உங்க எல்லார் கணக்கையும் முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். எங்க கணக்க முடிக்க போறியா? யாரா நீ? சார், மக்கள் கணக்கெடுப்புக்கு வந்திருக்கோம் சார். மக்கள் கணக்கெடுப்புக்கு ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் வருவாங்க. நீங்க என்னடானா ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? அது ஃபேமிலி கணக்கு எடுக்கிறதுக்கு ஃபேமிலியா வந்திருக்கோம். என்ன மாதிரி அங்கிள்ஸ் யாராவது இருந்தா டீடைல்ஸ் நோட் பண்றது நான் தான். என்ன மாதிரி எங்க ஆன பசங்களுக்கு நானு. என்ன மாதிரி லவர் பாய் யாராவது இருந்தா நானு. என்ன மாதிரி அழகான அப்பளம் பொண்ணுங்க. உங்களை ஃபாலோ பண்ணி என்னோட ஃப்ளோ போச்சு.
உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஃபேமிலியா சர்க்கஸ்ல ஒர்க் பண்ண ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. உங்களை எப்படி நாங்க நம்புறது? வேணாம் ரங்கா, வேணாம் வேணாம், நான் சொல்றது கேளு. என்னை விடுங்க. இன்னைக்கு கண்டிப்பா இவங்க எல்லாரும் கணக்கே முடிச்சாகணும். என்னை தடுக்காதீங்க, என்னை தடுக்காதீங்க. சார் நீங்களாச்சும் சொல்லுங்க சார் அவனுக்கு, ப்ளீஸ் சார். அவன் யாரு? அவன் யாருக்கு ஃபோன் பண்றான்? நீங்க கணக்கெடுக்க கோஆப்ரேட் பண்ணலன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் சார் அவன். என்ன இந்த விஷயத்துக்குலாம் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுவாங்களா என்ன? சரி விடுங்க, மக்கள் கணக்கெடுப்புக்காக தானே கேக்குறாங்க, சொல்லிடலாம். நீங்க எழுதிக்கோங்க சார். அதே அந்த பயம் இருக்கணும். சரி சரி எழுதிக்கோங்க. என் பேர் அபி. நிறுத்துங்க சார், நான் கேட்கும்போது சொல்லல, இப்போ எதுக்கு அவசரப்படுறீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். டேய் உங்க பேரு சொல்லுங்க மேடம். என் பேரு தனா, ஏஜ் 23. நெக்ஸ்ட். என் பேர் அபி, ஏஜ் 25. இவனும் இவன் மூஞ்சம். உப்பு. என் பேரு ரத்னாகர் ராவ். சினிமாக்கு ஆடிஷன் வந்த மாதிரி எதுக்குடா இவ்வளோ பில்டப்பு? ஏஜ் சொல்லு. 26. நெக்ஸ்ட். பேரை சொல்லு. உன்னை என்ன பொண்ணு பக்கம் வந்திருக்கோம், இப்படி சிரிச்சிட்டு இருக்க? என் பேரு சனா, ஏஜ் 23. நெக்ஸ்ட். சாய், சர்க்கார் சாய். நெக்ஸ்ட் ஐட்டம். என் பேரு சத்யா, ஏஜ் 30. சத்தம் மட்டும்தான் கேக்குது. சத்தம் கேக்குது, ஆனா ஆளையே காணுமே. எங்க இருக்காரு? என் பேரு சத்யா, ஏஜ் 30. ஓகே, இவ்வளோ நேரம் உங்க பேரும் ஏஜும் சொல்லிட்டீங்க. இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லுங்க. ஐயோ, எதுவும் புரியலையே. என்னாச்சு மாப்ள? ஐயோ மாமா, இவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை எழுதுறதுக்கு பதிலா டிவி சீரியலில் வர ஃபேமிலியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் ஒன்று, இவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மொத்த ஃபேமிலியோட இங்கே தான் இருந்தாகணும். நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க சார்? மறுபடியும் முதல்ல இருந்தா இரு, நான் உடனே ஃபோன் பண்ணி எல்லாரும் கூப்பிட்றேன். ஓகே ஓகே, உங்களுக்கு கிளாரிட்டி வர வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார், இவர் தான் நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிட்டாரு. வாங்க எல்லாரும் உள்ள போகலாம். போங்க போங்க, உங்க கணக்கை நான் சரி பார்க்குறேன். அப்பாடா. யோ மாமா, வீட்டுக்குள்ள எப்படியோ வந்துட்டோம். ஆனா நம்ம லட்சியம், நம்ம குறிக்கோள் ஞாபகம் இருக்குல்ல? டேய் குள்ளா, உன்னோட குறும்புத்தனத்தை பண்ணி நம்ம பிளானை நாசமாக்கிடாத. டே அகில், உன்னோட லவ்வர் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒன்றும் உன்னை கூட்டிட்டு வரல. நம்ம லட்சியம், குறிக்கோள் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் கையை முன்னாடி நீட்டுங்க. போனா போனா கையை போகட்டும், போனா போனா காலை போகட்டும், மூச்சே போகட்டும், உயிரே போகட்டும். நமக்கு தேவை ஒண்ணுதான், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் 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 தெரிஞ்சுக்கணும். சார், என்ன அந்த ரகசியம்? ரகசியம்னா சீக்ரெட். அதான் அந்த சீக்ரெட் என்னன்னு. சீக்ரெட்னா ரகசியம். ஐயோ, யாருக்கும் டவுட் வராம இன்னில இருந்து நம்ம வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். உங்க யாருக்காவது டவுட் வரா மாதிரி எது கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. சரி. நீங்க 2 பேரும் அங்க போங்க, நீங்க 2 பேரும் இங்க போங்க. சரி மாப்ள, வா போலாம். வாடா. ஏய், நீ தான் ஏறணும். இல்ல இல்ல, நீ தான் லைட்டா இருப்ப. இந்த ராத்திரியில கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நீயே ஏறு, நான் உன்னை தூக்கிக்கிறேன்.
அப்படின்னா உன் இஷ்டம், உன்னால என்ன தாங்க முடியாது. அதையும் பாப்போம். சரி வா. நீங்க பிடிச்சிக்க. ம் அங்கதான் பிடிச்சிக்க. பாத்து. சரி. ஏய் ஆடாத. ஐயோ எவ்வளவு வெயிட்டா இருக்கு. உன் வெயிட் என்னால தாங்க முடியாது. சரி ஓகே, இத பிடிச்சுக்கோ. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு. என்ன சின்னதா? சார் நிறுத்துங்க. நீங்க பேசுறது என்னால கேட்க முடியல. இது பண்றதுக்கு தான் பெட்ரூம் இருக்குல்ல, கிச்சன்ல என்ன கண்ட்ராவியா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்லெட் கிச்சன்ல போடாம பெட்ரூம்ல போடுவாங்களா? ஓ, நீங்க போடுறது ஆம்லெட்டா? ம் ஓகே, கேரி ஆன். நல்லா போட்டுக்குங்க. மாப்ள, அந்த கதையில மாப்பிள்ள மாமாவை துப்பாக்கியில சுட்டான். ஆனா இங்க மாமா மாப்பிள்ளைய சுட்டுட்டாரு. போங்கடா இங்க இருந்து. சாரி மாப்ள, இருட்டில் சுத்துறதுக்கு பயமா இருக்கு. அதான் தைரியம் வரணும்னு தீர்த்தம் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இப்படி நடக்காதே. சாரி, மன்னிச்சிருப்பா. நம்ம லட்சியம் என்ன, நம்ம குறிக்கோள் என்ன? போனா போட்டோம், கையை போட்டோம், போனா போட்டோம், காலை போட்டோம், மூச்சே போனாலும் உயிரே போனாலும் நமக்கு தேவை ஒண்ணுதான். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். மாமா, 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 மாமா. ஏண்டா ஏண்டா என் வாழ்க்கையோட ஆடுறீங்க? நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? அப்போ எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க, இப்போ என் மாமாவையும் கொன்னுட்டீங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? எதுக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சாகடிக்கிறோமா? முதல்ல உங்க அப்பா யாரா? யாரா? உன்னோட மந்திரவாதி வந்தார்ல, அவரோட பையன்டா. சொல்லுங்கடா, உங்களை யார் கொன்னது? எதுக்குடா கொன்னீங்க? யார் செஞ்சீங்களோ அவங்களா முன்னாடி வரலனா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். டேய் போதுண்டா, இது வரைக்கும் நடந்தது விட்டுரு. இங்கேருந்து போயிடலாம் வாடா. இங்க நாம இருந்தோம்னா செத்துருவோம்டா. இறந்து போனது உன்னோட அப்பா இல்லடா, என்னோட அப்பா. ஆமா, அதனால தானே அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். டேய் மாப்ள, உங்க அப்பாவுக்கு நடந்தது கொலைன்னு தெரிஞ்சிருக்குடா. நம்ம அங்க போயிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. இதெல்லாம் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நானும் உங்க கூட வரேன்டா. ஆமாண்டா, உங்க துணியா நான் வர மாப்ள. நானும் உங்க கூட வரேன்.
அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நான் மட்டும் தனியா போராடியே தீருவேன். ம். இங்க சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நீ உடனே சனாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புற. சரி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நாங்க கிளம்புறோம். டேக் கேர்டா. அகில், கதவு தோடா. அகில், 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 அகில். இங்க என்ன இவ்வளோ பேய்ங்க இருக்கு? இந்த பேய்ங்க தான் எங்க அப்பாவை கொண்டு இருக்குமோ? நான் இங்க இருந்தா அந்த பேய்ங்க என்னையும் கொன்னுடும் போல இருக்கு. இங்க இருக்க கூடாது. ஜம்ப். ரங்கா எங்க இருக்கான்னு தெரியல. எங்க போயிருப்பான்? அப்படி என்னதான் நடந்துச்சு? ரவளி, உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல தானா, எந்த சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவான். எங்ககிட்ட எதுவும் சொல்லல. என்ன நடந்ததுன்னே புரியல. வெளியே பார்க்கறதுக்கு புலி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பூனை அவன். அவன் வந்த முத நாளே எனக்கு தெரியும் அவன் பூனைதான்னு. அவனும் அவனோட ஓவர் பில்டப்பும். ரத்னாகர், எப்பயும் நடந்ததை பத்தி பேசாத. இப்ப என்ன பண்ண போறோன்னு யோசி. இல்லனா எல்லாரும் ரிஸ்க்ல விழுந்துருவோம். இது ஒன்று பாகுபலி சிவகாய் மாதிரி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரி தான் அவனுக்கும் ஏதாவது நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தா இங்கேயும் எங்கேயும் பாடி இருந்திருக்கணும்ல. அதனால ரங்காக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எல்லாரும் சேர்ந்து உரிமை போராட்டத்துக்காக மீட்டிங் போட்டிருக்கீங்க போல. முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை, அது உனக்காக தான். ஏன், என்னாச்சு? அந்த ரங்கா காணாம போயிட்டான். ஓ, அதுவா? அவன் நைட்டு பயந்து போய் என் ரூம் கதவை தட்டினான். வேணும் தான் நான் டோரை ஓபன் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து பார்த்தேன். பேய் நினைச்சேன். பயந்து ஓடிட்டான் போல இருக்கு. அப்படின்னா இந்த வீட்டில் பேய் இருக்கு. எல்லாரும் இவ்வளோ பயங்கரமாலாம் பார்க்காதீங்க. பயந்து செத்துற போகிறேன். ஜஸ்ட் ஜோக் பண்ண, அவ்வளோதான். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் பார்த்தா உண்மையிலேயே பேய் இருக்கிற மாதிரி இருக்கு. பேய் இருக்குன்னு பயப்படுறதுக்கு பதிலா இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க இங்க இருக்க வேண்டாம். கிளம்பிடுங்க. காஷ்மோராக்கே பயப்படாத வம்சம் எங்களுது. இந்த பேய்ங்க எல்லாம் எங்களுக்கு கணக்கே இல்லை. ஆட்டி படைப்போம்.
இங்கேருந்து கிளம்பிட்டா இவளை நம்ம வலையில போட முடியாது. கவலி, ம், ரங்கா நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு தான் போயிருப்பான். நாம அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரங்கா வர வரைக்கும் இங்கே இருப்போம். நீ என்ன சொல்ற? ம். ம். வெளியில போய் பிரச்சனையில மாட்டிக்கிறத விட நாம இங்க இருக்கிறதே நல்லது. இங்க எல்லாரும் இருக்கிறதுனால நாம எப்படியாவது தப்பிச்சுக்கலாம். நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருப்பேன் அகில். இதெல்லாம் என்கிட்ட நீ தனியா சொல்லணுமா என்ன? ம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் 3 கொலை நடந்துருச்சு. உயிரோடு இருக்கிறவங்க பேய் நினச்சி பயப்படுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. எப்பவும் பேய் பத்தி தானா? இந்த சில்லுன்னு கிளைமேட்ல சூடான காஃபி குடிக்கும்போது வர ரொமான்டிக் ஃபீல்ல ரொமான்டிக்கா பேசணும். அதை விட்டுட்டு பேய் பிசாசுன்னு பக்கத்துல இருக்கிற அழகான ராட்சஸ பார்க்க மாட்டியா? இந்த பொண்ணுங்க கிட்ட இது மேஜிக் இருக்கு. பேசியே மயக்கிடுவீங்க, கண்ணாடியே கொன்னுடுவீங்க. எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்தாலும் இந்த உலகத்தையே மறக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. நீ சொன்ன மாதிரி உன் உலகத்தை மறக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் செய்யல. நாங்க தான் உங்களோட உலகம். என்னாச்சு சார், இங்கே வந்திருக்கீங்க? என்னப்பா நீ? இந்த பங்களால ஏதோ ஒரு மர்டர் நடந்ததுன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தோம். ரெட்டி ஐயா, எஸ்ஐ சார் பேசுறதுக்கு டைம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அட நான் என்னப்பா சொன்னேன்? நம்மளுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணேன். அதுக்கே ஃபீல் பண்ண எப்படி? ஷட் அப். பாரு மிஸ்டர், இங்க மர்டர் நடந்ததுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. நீ எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா இந்த கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது கேளுங்க. இங்க எந்த மர்டரும் நடக்கலையே. உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அட என்னப்பா, எங்க எஸ்ஐ சாருக்கு மர்டர் நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் சொல்றது உனக்கு புரியலையா? அட வாங்க சார், இவங்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறீங்க? என்னப்பா நீ எங்களுக்கே குறுக்க நிக்கிற? எங்களை பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி இருக்கா? போலீஸ். ரெட்டி சார், என்ன உங்களுக்கு எங்க எஸ்ஐ சாரை பார்த்தா செப்டி டேங்க் மாதிரி தெரியுதா? இப்படி பேசுறீங்க? ஏய் ஷட் அப். கண்ட்ரோல் யுவர் டர்ட்டி மவுத். ஏய் தள்ளுப்பா. எங்க எஸ்ஐ சார் கோவம் வந்தது, அவ்வளவுதான். நடங்க சார். அட என்ன சாரு மோருன்னு என்ன சொல்றது கேட்கணும்? மர்டர் நடக்கலன்னு சொல்றேன்ல. அட தள்ளுப்பா, உள்ள போனோம். என்ன சார் நீங்க? ஆமாண்டா, நீ தான் எஸ்ஐ, நான் கான்ஸ்டபிள். சாரி சார். டேய் 302 சார். நீ ரைட் சைடு போ. சரி சார். டேய் 402 நீ லெஃப்ட்டுக்கு போ. எஸ் சார். 202 நீ மேல போ. எனக்கு தெரியும் சார், நீங்க மேல தான் போக சொல்லுவீங்க. சரி போ. சார், கொலை நடந்த அந்த பாடி கிடைச்சா கொலை பண்ணவனுக்கு செக்ஷன் 302ல தூக்கு தண்டனை தானே போட போறீங்க? ரெட்டி சார், ஆ? அந்த விஷயத்தை எதுக்காக இப்ப நம்ம எஸ்ஐ கிட்ட கேக்குறீங்க? செக்ஷனு அது இதுன்னு ஜட்ஜி தானே பாத்துக்கணும். அதாவது ரெட்டி சார், நம்ம எஸ்ஐ சாருக்கு செக்ஷனு அது இதுன்னு ஏதாவது தெரியுமான்னு செக் பண்ணி பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஷட் அப் யுவர் காமெண்ட்ஸ். முதல்ல டெட் பாடியை தேடுங்க. idiots. போறோம் சார். எஸ்ஐ சார் இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல நல்லா திட்டுறாருடா. ஜாகிரதையா இருங்க. எங்கன்னா அங்க விரல விடாதீங்க. அடேங்கப்பா. அட என்னடா இதெல்லாம்? போடா.
அட டேய் யாரா அது? ஏய் ஏய் என்கிட்ட காமெடி பண்றீங்களா? எங்கப்பா அட என்ன சார் தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு நீங்க பேய் மாதிரி இருக்கீங்க. நான் பயந்தே செத்துட்டேன். அட நீங்க ஒன்று யாரு இது? பொண்ணு மாதிரி இருக்கு சார். யாரா இருக்கும்? யாரு? என்னடா நீங்க சார்? வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஹவுஸ் ரொம்ப ரிச்சா இருக்குன்னு போலீஸ் ட்ரெஸ்ஸை ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு திருடுறதுக்கு வந்தோம். இங்க ஒண்ணும் இல்ல சார். வாங்க சார் போலாம் போலாம். திருடுறதுக்கு வந்தா நம்ம பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு சார். அந்த பேய் கையில நாம செத்துருவோம் போல இருக்கு. ஆமாண்டா வெங்கட், நம்ம இந்த வீட்டுல திருடுறதுக்கு வந்தா அந்த பேய் நம்மள சாவடிக்கும் போல இருக்குது. நம்ம பொழைச்சிருந்தா கோவா போய் பீர் விற்கலாம். ஆமா சார், நம்ம உயிரோட இருந்தா மீனையும் வறுத்த மீனையும் வித்துக்கிட்டே நம்ம உயிர் வாழ்ந்துடலாம். ஆமா சார், இங்க இருந்து நம்ம உடனே ஓடிடலாம். வந்துடுங்க. வாங்க வாங்க வாங்க, வேற ஏதாவது நல்ல வீடா போய் தேடலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்டில் நடக்கிற நிலைமையை பார்த்தா எப்போ என்ன நடக்கும்னு பயமா இருக்க சத்யா. இந்த வீட்டில் பேய் இருக்கு. ஆ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஒருவேளை பேய் இருந்தா அது நம்மளையும் பயமுறுத்தணும்ல. அவங்கெல்லாம் பயந்தாங்கோலிங்க. அதனால தான் பேய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பயந்து சாகுறாங்க. நம்மெல்லாம் அவங்கள மாதிரி பேய்க்கு பயப்படுற ஆளு கிடையாது. நம்ம பயப்படணும்னா வேற ஏதாவது இருக்கணும். நீ என்ன சொல்ல வர? ஏதாவது வந்து நம்ம தூக்கணுமா என்ன? அப்படி இல்லை, நமக்கு இருக்கிற தைரியத்துக்கு பேய் பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் மொத்த காரணம் பேய்னு மட்டும் சொல்ல முடியாது. யாரோ பிளான் பண்ணி தான் கொலை பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க சத்யா? நமக்குள்ள யாருக்கும் ஒருத்தர் கொல்ல பகை இல்லையே. ஆமாம் அபி, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ம், இந்த வீட்டில் பேய் கூட இல்லைன்னு தோணுது. ஓ, இங்க இருக்கீங்களா? உங்களை காணோன்னு என்னாச்சோன்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஓகே, சீக்கிரமா வேலையை முடிச்சு கீழே வாங்க. இங்க நிலைமையே சரியில்லை. ச்சே, இவளை பார்த்து பேயின்னு நினச்சி பயந்துட்டேன். பேய் இல்லைன்னு நம்பிட்டு பயந்தா எப்படி சத்யா? ஐயோ, ஒவ்வொரு வாட்டி வரும்போது எனக்கு பதட்டமாக இருக்கு. அதெல்லாம் என்ன பேப்பர்ஸ்? ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. என்ன அபி, என்கிட்ட சொல்ல முடியாத சீக்ரெட்ஸா? ப்ளீஸ் சொல்லு 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 ப்ளீஸ் சொல்லு. பேய் சொன்னா புரியாதா? மூட்டு வெளியே போடி. சாரி,
அப்ப ஏதோ கோவத்துல நான் அப்படி பேசிட்டேன். நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னு நான் உன்னை நம்பினேன். ஆனா நீ மட்டும் என்ன வேறையா பாக்குறல. இனிமே பாசமா இருக்கிறவன் நடிக்காத. சாரி தனா, என்னை மன்னிச்சிரு. நான் தான் சொன்னேன்ல, அப்போ ஏதோ கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், அதான் திட்டிட்டேன். என்கிட்ட பேசாதன்னு சொன்னல, போ. ப்ளீஸ் தங்கம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிரு. நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகாது. ஹே, சாரி 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 ப்ளீஸ், சாரி சாரி சாரி. கேப் கொடுக்கல, வந்துருச்சு. ஆனால் நீ எதுக்கு ஃபீல் ஆகுற? ரபலி உனக்கும் எஸ்ன்னு சொல்லல, அதான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? காலேஜில் படிக்கிறவன் ஒவ்வொருத்தனும் அவன் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்பான். ஆனால் எக்ஸாம் டே அன்னைக்கு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்குவான். அப்படிப்பட்டவன்டா நீ. டைம் வேஸ்ட் பண்ணிக்காத, போய் உன் வேலையை பாரு. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆமா, உங்களுக்குள்ள நீங்களே அடிச்சுக்கிட்டே அப்படி? முதல்ல அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு கேட்கணும்? நான் தான் அவன் மனசுல இருக்கேன். நெஞ்சிலேயே இல்லை, எனக்கு அசிங்கமா வருது. நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன், அந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரவலி. இந்த டேபிள் மேல இருக்கிற கப்பில் யாரோட கப்பை முதல்ல எடுக்கிறாளோ அவன் தான் வின்னர். என்ன இது சின்ன பசங்க கேம் மாதிரி? இது லவ் மேட்டர், போட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும். 7 கடலை கடந்து எங்கேயோ மலையில இருக்கிற ஆலமரத்துல பொந்தில இருக்கிற கிளியை கொண்டு வர காலம் இல்லை இது. எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் மேட்சை வீட்லயே உட்காந்து பெட்டிங் வச்சு ஜெயிக்கிற காலம் தான் இது. வாயை மூடிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ண. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் விக்கெட்டுக்கு விழுந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? கத்துவேன். அவனும் அதான் பண்ணான். ஆனா இன்னைக்கு மேட்ச் இல்லையே. ஓல்டு மேட்ச்மா. ஓல்டு மேட்சே என்னமோ, நீங்க என்ன பேசுறீங்கன்னா புரியல. பயந்துட்டியா? சின்ன குழந்தை நினைச்சீங்களா? சரியா மாட்டுச்சுங்க 2 ஃபிகரும். కామాక్షి భీమాక్షి కాచవే పాపమంత పడబాడలాక్షి సృష్టి సమతుల్యం కాపాడునది నీవే జగత్ సాక్షి. எவ்வளோ நாடகம் ஆண்டாலும் உன்னை விட மாட்டோம் பொம்மாயி. ఇలాంటి కళ్యాణ నాయకి వైరా రా రా. నాకేమైనా అయినా వదిలేస్తా, మా వాడికి ఏమైనా అయితే నరికి పారేస్తాన్రా. எவ்வளோ நாடகம் ஆடினாலும் உன்னை விட மாட்டேன் பொம்மாயி. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதா? குடிச்சதுன்னு இறங்கலையா? உங்க 2 பேருக்கும் பேய் பிடிச்சு என்ன அடிச்சிங்கல்ல? எங்களுக்கு பேய் பிடிக்கலடா, உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு.
ஒரே குழப்பமா இருக்கு. இங்க இருந்து போறது நல்லது. சத்யா, என்ன அடிபட்டிருக்கு? நான் உண்மையா சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. என்னாச்சுன்னு சொல்லு சத்யா. பேய் அடிச்சிருச்சு. சரக்கு நல்லா அடிச்சு கீழே விழுந்திருப்பான். எங்களை கூப்பிடாம பாட்டில் ஃபுல்லா குடிச்சா இப்படித்தான் நடக்கும். போதும், நிறுத்துங்கடா. உங்களுக்கும் எனக்கு நடந்த மாதிரியா நடந்துச்சுன்னா அப்போ தெரியும். இன்னும் ஒரு வாரத்துல கோர்ட்டு கேஸ்ல நம்ம தான் ஜெயிப்போம். அப்படி ஜெயிச்சா இந்த வீடும் லேண்டும் நமக்கு சொந்தமாகும். அதுக்குள்ள இவங்க எல்லாரையும் காலி பண்ணணும். நம்ம பண்ணதா எந்த க்ளூவும் கிடைக்க கூடாது. கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் கொலை பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்க தான் நமக்கு லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். புரியுதுல? பாய். ஹேய், எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? ஓ, எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க போல. ஆமா, உன் ஃப்ராடு தானெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல எனக்கு பிரச்சனையா இருந்த ஃபாரின் பொண்ணை தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் தடையா வந்தாங்க. அவங்களுக்கு பேய் பயத்தை காட்டி ஓட வைக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் அவங்க ஓடவே இல்லை. அதனாலதான் நான் மந்திரவாதி பார்க்கணும். என்ன வேலை? பாருங்க பாஸ், நான் மந்திரவாதியை பார்க்கணும். வேலை என்ன? அவர் கூட ஒரு டீல் பேசணும். இங்க பாரு, எங்க பாஸ் புது ஆளுங்க கூட டீல் பேசும்போது இப்படி டைரக்டா மீட் பண்ண மாட்டாரு. எதுவா இருந்தாலும் என் கூட தான். ஓகே, நம்மளே பேசுவோம். பக்கத்துல சேர் இருக்குல்ல, எதுக்கு நின்னுக்கிட்டு உட்காந்துட்டே பேசுவோமா? சொல்லுங்க, டீல் என்ன? மர்டரா, காலா, கையா? ஐயோ, எங்க படத்துக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லைங்க. கொஞ்சம் சின்ன பட்ஜெட். சரி, என்ன வேலை? ஓகே, பிளான் சூப்பர். நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன். டீல் ஓகே. பணத்தை ரெடி பண்ணேன். ரெடி பண்றது இருக்கட்டும், குருவோட கெட்டப் மட்டும் சூப்பரா இருக்கும். அவரை இறக்குன. வாங்க சாமி, என்னோட ரூம்குள்ள போய் பேசலாம். என்ன தம்பி, எப்படி இருக்கு என் பர்ஃபார்மன்ஸ்? உங்களுக்கு என்ன குரு, நடிகர் திலகமாச்சே, உங்க கூட எங்களுக்கு போட்டியா? அதனாலதான் நீங்களும் பர்சன்டேஜ் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும். நீங்க பாருங்க சாமி, இந்த வீட்ல பேய் இருக்குன்னு அவங்கள நீங்க தான் நம்ப வைக்கணும். அவங்க பயந்து போய் ஓடி போகணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவனுங்க இங்க இருப்பாங்க. நாளை காலையில அவனுங்க பயந்து ஓடிடுவாங்க. இது நடக்கும். அப்படி அவங்க நிஜமாவே ஓடி போயிட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே வர அமௌண்ட்ல 50% தான். ஜெய் சாம்பவி. சாகடிச்சேன். அப்படி எனக்கு தடையா வந்த அத்தனை பேரையும் போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். இப்ப மிச்சம் இருக்கிறது நீங்க
சரி, சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த வீட்டுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீட்டுக்காக இருந்தா இத்தனை பேரை கொலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த லேண்டில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள கிரானைட் எவனையும் விட்டு வைக்கிறதா? நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? இல்ல இன்னும் இருக்கா? நீ லவ் பண்ண உடனே நான் லவ் பண்றதுக்கு நான் என்ன பைத்தியம் மாதிரி தெரியறேனா? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், எஸ்ஐ சத்யா. நானும் தான் உன்ன மாதிரி நடிச்சேன். நீ இந்த லேண்ட்காக ஒரு பொண்ணை கொலை பண்ண ஞாபகம் இருக்கா? ஆனா அதை மறக்க முடியுமா? அந்த கேஸ் கோர்ட்ல க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க அந்த கேஸை திரும்பவும் கொண்டு வந்திருக்கோம். அந்த கேஸை திரும்பவும் கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீயும் தெரிஞ்சது. ஆனா ஆதாரத்துக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்ப மாட்டிக்கிட்ட. எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க? உன் வாயால நீயே சொல்லிட்ட. இனிமே தப்பிக்க முடியாது. சத்யா, அரெஸ்ட் ஹிம். இந்த வீட்டுக்கு அதிக மதிப்பு இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா உனக்கு அது எப்பவும் கிடைக்காது. మైకం నీదే లోకం నన్ను మార్చావు. ఈ చిరువ ఎట్టా జరిగిందో మరి నాలోన ప్రతి నిమిషం నీలా మారిందో. ఏ దూరం నాదే తీరం నీ చేరాను. ఈ కదలిక ఎట్టా కలిగిందో మరి నాలోన నా పాదం నీకై పరముందో. ఏ మౌనం నీదే నాలోనా అది చేరాక మెల్లమెల్లగా మాటలు నేర్చింది. ఏ చూపో నీదే నాలోనా మరి చేరాక తెలియనిదేదో అనిపించింది. నిజమేమో మరి ప్రేమ అన్నది మనలోనా ఇప్పుడే కలుగుతున్నది. నిజమేమో మరి ప్రేమ అన్నది మనలోన ఇప్పుడే కలుగుతున్నది. ఏ మైకం నీది ఏ లోకం నన్ను మార్చావు. ఈ చిరువ ఎట్టా జరిగిందో మరి నాలోన ప్రతి నిమిషం నీలా మారిందో. ఎప్పుడైనా ఏదో ఊహలోన మదిలో మబ్బులే
ఎట్టా జరిగిందో మరి నాలోన